மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். நமக்கு வீடு, நிலம், பூமி, நான் சொன்னதையே நான் சொல்கிறேன். பார்க்காதவங்க வீடு, நிலம், பூமி நமக்கு இந்த மாதிரி அமையணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நம்ம முருகப்பெருமானை வணங்கினால் நிச்சயம் கிடைக்கும். பெண்களாக இருந்தால் ஒரு கணவன்கிறது செவ்வாய் தான். அதனால் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு வழிபாடு செய்வது விரைவில் திருமணம் நடக்கும். ஒரு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஒரு சுமங்கலி பெண்களுக்கு ஒரு பூ, கொஞ்சமாக ஒரு பூ கொடுக்கலாம், குங்குமம் இது கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கின்ற பொழுது செவ்வாய்க்கிழமை எழுதுகின்ற பொழுது ரொம்ப 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 விசேஷமான ஒரு இது. பௌர்ணமி காலையில் இன்றைக்கி 6:11 வரைக்குமே பௌர்ணமி திதி தான் முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு பிரதமை திதி. அதே மாதிரி இந்த மாதம் ஜூன் மாதம் முடிந்து நமக்கு நாளை ஜூலை மாதம் பிறக்கின்றது. நமக்கு ஜூலை மாதம் நாளை பிறக்கின்றது. புதன்கிழமை ஆணி 17ஆம் தேதி துவிதியை திதி நாளை. அமிர்த யோகம், சித்த யோகம் நாளை. இன்னைக்கு பௌர்ணமி திதி, போராட நட்சத்திரம் முழுசும் இருக்கு. சித்த யோகம் இன்னைக்கு நல்ல நாள் தான், ரொம்ப நல்ல நாள் தான். நாளை நாம் எப்பொழுதுமே ஆணி 17 எப்பொழுதுமே நாம் ஆணி திருமஞ்சனம் ஒவ்வொரு கோவில்லையுமே நடக்கும். அந்த ஆணி திருமஞ்சனத்துக்கு நீங்கள் மஞ்சள், ஒரு அபிஷேகம் நடக்கின்ற பொழுது ஒரு மஞ்சள் கலந்த நீர், மஞ்சள் வாங்கி கொடுத்தாலும் சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நாளை ஜூலை 26 2026 ஜூலை 1. நாம் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நாம் மஞ்சள், பூ, குங்குமம், மஞ்சள், பூ, சர்க்கரை, அரிசி, பருப்பு, சர்க்கரை, மஞ்சள், பூ வாங்குவோம். அப்படி இல்லைன்னா நம்மளால் வாங்க முடியலன்னா வீட்டில் இருக்கிறதையே எடுத்து வச்சு சாமி முன்னாடி வச்சு இது பண்ணுங்க. எப்பொழுதும் டெய்லியும் ஒரு நெய்வேத்தியம், வீட்டில் என்ன இருக்குதோ அதை எச்சில்படாமல் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆடி 1ஆம் ஆடி எப்போ பிறக்குதுன்னா ஆடி 1ஆம் தேதி ஜூலை 17ஆம் தேதி ஆடி 1 பிறக்கிறது. ஆடி 1 ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான். இப்போ ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிறக்குது. சரி, இந்த ஆடியினோட இது போட்டிருக்காங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை 7:30 to 9. அந்த நேரத்தில் நாம் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முகூர்த்த நாள் நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வியாழக்கிழமை முகூர்த்த நாள். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி வருது. சரி, இன்றைக்கு நாம் அதே மாதிரி வீட்டு குறிப்புகளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பொழுது, வீட்டு குறிப்புகளில் மேக்சிமம் இப்போ ஏன்னா எல்லா பொருளுமே ஏதாவது ஒன்று ஆகிடுங்கும்போது ஒரு முக்கியமான பொருளெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தக்காளி பழம் பழுத்து நம்ம உள்ளே வைக்கிறது நல்லது. காய் பேட்டாக இருந்தால் வெளியில் வச்சோம்னாக்கா அதை எலி கடிக்காமல் ஏதோ ஒன்று பார்த்து பழுத்து அப்புறம் உள்ளே வச்சுக்கிடுங்க. அப்போ எப்பொழுதும் அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம ஒரு மொத்தமான கவரில் போட்டு வச்சோக்கா உருவி போட்டு ஒரு
டப்பாவில் வச்சாலும் ஒரு வாரம் வச்சுக்கலாம். நம்ம எல்லாரும் அப்படி தான் பண்ணுறோம். அதே மாதிரி தயிர் புறவு ஊற்றுகின்ற பொழுது தயிர் புறவு எல்லாம் சூடு கொஞ்சம் ஆறில் காய்ச்சி இல்லை இதாகனா தண்ணியில் வச்சு அப்படியே இது பண்ணி ஆற வச்சு எல்லாம் சூட்டில் மோரோ தயிரோ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ஊற்றி ஒரு ஆற்றி வச்சுட்டிங்கன்னா 3 மணி நேரத்தில் அப்படியே கேக் மாதிரி தயிர் நமக்கு வந்து இதாயிரும். அதனால் இது பண்ணுங்கள். வீட்டில் குறிப்புங்கிறது இதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி வாசலில் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது காலையிலையோ சாயங்காலமோ தண்ணி தெளித்து அதை குளிர வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு மரத்திற்கு ஒரு நீர் ஊற்றுங்கள். துளசி வேப்ப மரம் எதுக்கு இருந்தாலும் நீர் கையில் கிடைக்கிற மரத்துக்கு இயற்கை அன்னைக்கு நமக்கு பறவைக்கு உணவு. உன்னை நம்பு. காட்டிலுள்ள மரங்களை வெட்டி பிழைப்பு நடத்த ஒரு பக்தன் ஒருவன் ஒரு நாள் மரம் வெட்டும்போது காட்டில் கிழட்டு நரி ஒன்றை அதற்கு கால் ஊனமாக இருந்தது. கிழட்டு நரி அது எப்படி மிருகங்களை என எண்ணி ஆச்சரியப்பட்டான். அப்போதுதான் புலி உருமும் சத்தம் கேட்டது. பயந்து போன விறகு வெட்டி அருகில் நின்ற மரத்தில் ஏறினான். மான் ஒன்றை வேட்டையாடி வந்த புலி அதை தின்பதற்காக வந்தது தெரிந்தது. மானின் மாமிசத்தை குசித்துவிட்டு மீதியை அப்படியே விட்டு சென்றது. புலி சென்றதை உறுதி செய்துவிட்டு மீதி மாமிசத்தை சுவைத்தது நரி. இதை கண்ட விறகு வெட்டி காலில்லாத நரிக்கு படியளக்கும் சிவபெருமான் பக்தனான எனக்கு உணவளிக்க நான் ஏன் கஷ்டப்பட்டு விறகு வெட்ட வேண்டும் என்று கோடாரியுடன் வீட்டுக்கு வந்தான். ஆனால் யாரும் அவனுக்கு உணவு அளிக்கவில்லை. ஒருவேளை என் பக்தியை சிவபெருமான் உணரவில்லையோ என்று எண்ணி இரவு சிவன் வந்து வெண்ணியா காலில்லாத நரிக்கு உணவளிக்கிறாய், எனக்கு மட்டும் ஏன் உணவளிக்கவில்லை என்று எழுந்தான். அப்போது கண்ணையர்ந்து தூங்கிவிட்டான். அவனது கனவில் தோன்றில் காட்டில் இருந்த நரியிடமிருந்து பாடம் கற்றது உன்னுடைய மூடத்தனம். தனக்கு தேவையானதை உழைத்து அடைவதோடு தனக்கு மிஞ்சியதை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என புலியை பார்த்து நீ கற்றிருக்க வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதோடு முதலில் உன்னை நீ நம்பு, உன் உழைப்பை நீ நம்பு என்று சிவபெருமான் அவனுக்கு வந்து சொல்றாரு. கண் விழித்த பிறகு விறகு வெட்டி இனிமேல் தன்னம்பிக்கையுடன் உழைத்து வாழ்வேன் என சப்தமிட்டு நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான். அதாவது தனக்கு மேல நம்மகிட்ட வச்சிட்டு இருந்தோம்னாக்கா மற்றவங்களுக்கும் உதவி செய்ய, ஆனால் உன்னை நம்பு அப்படின்னு சொல்றாரு. நம்ம உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு. புஷ்கர் பிரம்மா ஒரு முறை பூலோகத்தில் யாகம் ஒன்றை நடத்தி வான்வழியே வந்தபோது குறிப்பிட்ட இடத்திற்கு மேலே பறக்கும்போது அவரின் கையில் இருந்த தாமரை கீழ் நோக்கி வளைந்து பூமியை தொட்டது. அங்கு திருநீரு உண்டானது. புஷ்பத்தால் உண்டானதால் தலம் தீர்த்தத்திற்கு புஷ்கர் என பெயர் வந்தது. யாகம் நடத்திய பிரம்மாவுக்கு புஷ்கரில் கோயில் கட்டப்பட்டது. காயத்ரி தேவியுடன் வீட்டிற்கும் இவருக்கு ஆமை வாகனமாக உள்ளது. கோயிலுக்கு அருகிலுள்ள குன்றில் சரஸ்வதி கோயில் உள்ளது. குரு பரிகார தலமான இங்கு ராஜஸ்தான் பாணியில் பிரம்மா தலைப்பாகையுடன் காட்சி தருகிறார். இங்கு வரும் பக்தர்களின் தலையெழுத்தை பிரம்மாவின் அருளால் மாற்றிவிடும். ராஜஸ்தான் மாநில ஆஜ்மீருக்கு அருகில் உள்ளது புஷ்கர். நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பட்டூர் என்னும் ஊருக்கு போய் நம்ம வந்தோன்னா நமது விதியை மாற்றும் சக்தி அதற்கு உண்டு என்று கொடுக்கின்றார். இந்த மாதிரி நம்ம வந்து தெய்வ பக்தியோடையும் நம்மளோட இதுவோடையும் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சுவாமிக்கு பூவை வாங்கி கொடுங்க. நம்மளால் முடிந்தது இதை நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இன்றைக்கு நாம் பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னாக்கா, நாம் வந்து உழைத்து முன்னேற வேண்டும். உன்னை நீ நம்பு. நம்ம உழைச்சாதான் நமக்கு காசு. தெய்வமே வந்து நம்ம சொல்றது உழைச்சாதான் நமக்கு காசு. சும்மா இருந்தால் வீட்டுக்கு வருமா? உழைக்க வேண்டும். உன்னை நீ நம்பு, உழைத்து முன்னேற வேண்டும் என்று சிவபெருமான் உணர்த்துகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. அதே நம்ம வீட்டில் அதே மாதிரி குழம்பு வச்சோம்னாக்கா நைட்டே இந்த கொட்டை எல்லாம் இந்த தானியங்கள்லாம் இருந்தால் நைட்டே ஊற வச்சுட்டு இது பண்ணலாம்.
அந்த இது குண்டு கடலை அது இதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பச்சை பயிறு தட்டைப்பயிரெலாம் உடனே ஊற வச்சு இட்லி மாவுக்கு நீங்கள் மாவு அரைக்கின்ற பொழுது நாங்கள் வந்து 4 டம்ளர்னால் 1 டம்ளர் போடுவோம். கொஞ்சம் வெந்தயம் போடுவோம். நீங்கள் எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நல்லா பட்டு பட்டா நல்லா முத்தாக வரும். அதே மாதிரி ரேஷன் அரிசியாக இருந்தாக்கா ரேஷன் அரிசியை போட்டு கொஞ்சம் பச்சரிசி போட்டு உளுந்து போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயமும் கொஞ்சம் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து ரேஷன் அரிசி போட்டால் கொஞ்சம் பச்சரிசி கலந்துக்கிறது ரொம்ப ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.